வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதற்கு நான் ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். அதாவது மாதங்கி ஃபவுண்டேஷன் ஒரு என்ஜிஓ நடத்துனாங்க அந்த அந்த ப்ரோக்ராம். அது என்னன்னா மித்ரே சிவா அப்படின்ற ஒரு குருஜி தான் அந்த ப்ரோக்ராம் எடுத்திருந்தாரு. என்ன ப்ரோக்ராம்னா தாரணா, அதாவது தாரணானா ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். ஒரு அறிமுக வகுப்புன்னு சொன்னாங்க. ஒரு ஒரு ₹250 சார்ஜ் பண்ணாங்க. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் செஷன் கொடுத்தாங்க. அது நிறைய பேர் வந்து டவுட் கேட்டாங்க. அவர் குருஜி வந்து என்னென்னா, எங்களோட மெயின் ப்ரோக்ராமுக்கு வாங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நிறுத்திட்டார். அது அவரோட பிஸ்னஸ், அது தப்பு சொல்ல முடியாது. ₹250 கொடுத்து அறிமுக வகுப்பு வந்தவங்களுக்கு வந்து ₹25,000 வந்து கோர்ஸ் ஃபீஸ் கட்டுங்கன்னா யாராலும் போக முடியாது. 2 நாளைக்கு வந்து ₹25,000. அதில் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது பொறாமை, மற்றவங்கள பார்த்து நீ பொறாமப்பட்டினா உனக்கு பணம் வராது அப்படின்றத சொன்னார். அது யாராலும் புரிஞ்சிக்க முடியல. ஒரு தம்பி டவுட் கேட்டார். நான் அதுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, பொறாமை என்பது மற்றவர் ஆக்கம் கண்டு பொறாத தன்மை அப்படின்னு தமிழ் சொல்லுது. தமிழில் உலகமே இருக்குது. அதாவது மற்றவங்க ஜெயிக்கிறத பார்த்து நீ பொறாமப்பட்டால் உனக்கு வெற்றி வராமல் போயிடும், உனக்கு பணம் வராமல் போயிடும் தான் அதோட கருத்து. அதாவது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பொறாமைப்படுபவர்களுக்கு மகாலட்சுமி வந்து தன் தமக்கையை காட்டி விட்டு செல்வாள் அப்படின்றாங்க. தன் தமக்கைனா மூதேவி. மகாலட்சுமி என்ன பண்ணுவாங்கன்னா, பொறாமப்படுறவனுக்கு அவங்களோட தங்கச்சி அம்மா நீ போமா அந்த வீட்டுக்குன்னு அனுப்பிச்சு போயிடுவாங்கன்றாங்க. தமிழில் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அவர் சொன்னார். அதை விளக்கம் வந்து ஒரு தம்பி கேட்டதுக்கு அவரால் கொடுக்க முடியல. அவர் கொடுக்கல. அவர் நேராக ப்ரோக்ராம் வாங்க, மெயின் ப்ரோக்ராம் வாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு லேடி, இதை நான் பேசுனதை கேட்டு ஒரு 7 பேருக்கு மேலே, ஒரு 7, 8 பேருக்கு மேலே வந்து என்கிட்ட அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு, சார் நீங்கள் அதை சொன்னீங்களே சார், என்ன சார் பொறாமைக்கு என்ன மீனிங் நம்ம நிறைய கேட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து என்ன சொன்னார்னா, சுதர்மா அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். சுதர்மானா உன்னோட நீ வந்து எதற்காக பிறந்திருக்கிறாய், உனக்கு எந்த சக்தி இருக்கோ அந்த சக்தியின் மூலமாக நீ பிஸ்னஸில் டெவலப் ஆகலான்ற மாதிரி தான் சுதர்மா அப்படின்னு மீன் பண்ணுறாரு. அதை சுதர்மானா என்னன்னு திரும்பி கேட்குறாங்க. அதுக்கு உடனே அவர் வந்து இல்லை மெயின் ப்ரோக்ராம் வாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னார். அது ஒன்றுமே இல்லைங்க. சுதர்மான்றதுன்னா அந்த பேஷன், அந்த அம்மாவுக்கு விளக்கம் கொடுத்தேன். பேஷன்றது என்ன, நான் எப்பயுமே ஒரு மனிதன் என்ன பண்ணுவேன்னா, வேலை செய்கிறேன்னா காசு எதிர்பார்ப்பான். எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய மாட்டான். பணம் கொடுத்தா தான் எல்லோரும் வேலை செய்வோம். ஒரு விஷயத்தை பணம் கொடுக்கலான்னு ஒருத்தர் செய்ய பிடிக்கும். இப்போ எனக்கு உதாரணத்துக்கு வந்து நான் யூடியூப்பில் நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு பேசுகிறது வந்து பணம் கொடுக்கலாம் கூட நான் பண்ணுவேன் நான். தட் இஸ் மை பேஷன். அதுக்குன்னு பணம் வராமே இல்லை, பணம் வரும் உனக்கு. ஆனால் பேஷன்றது பணம் பிரதானமாக இருக்காது. அந்த 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 சேவையோ அந்த தொழிலோ அந்த ப்ராசஸோ உனக்கு பிடிச்சிருக்கும். தட் இஸ் கால் சுதர்மா. எது உனக்கு பணமே இல்லாமல் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதோ தட் இஸ் யுவர் சுதர்மான்னு அந்த அம்மாவுக்கு விளக்கம் கொடுத்தேன். சார் நான் குருஜிகிட்ட கேட்டேன், அவர் கொடுக்கல, அவர் வந்து ப்ரோக்ராம் வர சொல்லிட்டார், நீங்கள் சொன்னது புரிஞ்சு சார். ₹250 கொடுத்து ப்ரோக்ராம் வந்ததுக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நன்றி சார். நாங்கள் அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஒய் டோன்ட் வி ஸ்டார்ட் சம் ஃப்ரீ செஷன்ஸ். இது வந்து ஃப்ரீ கன்சல்டிங் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ண போகிறேன். யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ உங்களோட நம்பரை என்னோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் த குரூப். அது நான் காசுலாம் சார்ஜ் பண்ண போகிறதில்ல சார். காசு இல்லாமல் ஏன் ஃப்ரீயாக பண்ணி ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், எவ்வளோ விஷயங்கள் தெரியுது, யாருக்கா ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா அன்றைக்கி ஒரு ப்ரோக்ராமில் அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ அப்போ வந்து அவங்க என்னோட நம்பர்லாம் வாங்கிட்டு என்னோட சேனல்லாம் விசிட் பண்ணாங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த இந்த என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபினான்ஸ், ஃபிட்னஸ், ஃபெய்த் 3 சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அதில்